வணக்கம். சிட் டிரைவில் கஸ்டமர் லாகின் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் லாகின் யூஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமரை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேமு, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் போட்டால் ஒர்க் ஆகுமா அப்படின்னா அப்படி ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒரு ஏஜெண்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி அவர் வந்து இந்த மொபைல் நம்பர் வந்து இருந்து கஸ்டமர் லாகின் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 3 கஸ்டமர்கிட்ட 3 ஏஜென்ட் கிட்ட சீட்டு போட்டிருக்கீங்க. அதில் 2 பேர் வந்து இவர் லாகின் பண்ணி கஸ்டமர் வந்து லாகின் பண்ணி எவ்வளோ சீட்டு போயிருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 2 ஏஜென்ட்டுடைய வரவு செலவு மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். 3வது ஏஜென்ட் அதை ஆன் பண்ணல அப்படின்னா அவர்கிட்ட போட்ட சீட்டோட நிலவரத்தை இந்த ஆப்பில் பார்க்க முடியாது. ஸோ நான் ஏற்கனவே வந்து நான் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால நான் அந்த அக்கௌண்ட்டை வச்சு நான் லாகின் இப்போ ஒன்ஸ் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 5 ஏஜென்ட்டுக்கிட்ட இருந்து நான் கணக்கு போட்டிருக்கேன். அதனால் அந்த 5 ஏஜென்ட் பேர் எனக்கு தெரியுது. இந்த சிட் டிரைவ் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது இது நம்ம கடைசியாக க்ரியேட் பண்ணது. அறிமுகம் வீடியோவில் நம்ம இந்த கணக்கு தான் க்ரியேட் பண்ணோம். அந்த V5 lakh அப்படிங்கிறது இதில் 2 ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதில் 2 சீட்டு நாம் போட்டிருக்கோம். இந்த மொபைல் நம்பர் வச்சுருக்கிறவர் 2 சீட்டு போட்டிருக்காரு. 2 5 லட்ச ரூபா சீட்டு ஒரே இதில் போட்டிருக்காரு. ப்ராக்ரஸ் வந்து 2 மாதம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸ்டார்ட் டேட்டு, எப்போ எவ்வளோ கமிஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் காமிக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே அதை டச் பண்ணிவிட்டு டீட்டெயில் பக்கம் போனீங்கன்னா அங்கே வந்து கம்ப்ளீட்டட் டீட்டெயில்ஸ் காமிக்கும். எப்பப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னு காமிக்கும். இன்னொன்று என்னென்னா இப்போ 3வது மாத சீட்டு வந்து February 2ஆம் தேதி அன்றைக்கி ஸ்கெடியூல் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் அந்த February 2ஆம் தேதி சீட்டை நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அடுத்த மாதம் சீட் எடுக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அதை டச் பண்ணி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஏஜென்ட்டுக்கு போயிடும். அடுத்த மாத சீட்டில் அவங்களுக்கு 3 இப்போ இதே மாதிரி நீங்கள் உங்களை மாதிரி இன்னும் 2-3 பேர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க 2-3 பேரோட டீட்டெயிலும் அங்கே போயிடும். அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க எந்த ரேட் வரைக்கும் கேட்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறது அதாவது அது ஏஜென்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த மாதம் அப்படின்னு. ப்ரீவியஸில் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருக்கும் சேர்த்து கால் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதம் நம்மளுக்கு கேள்வி இருக்காங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கால் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம் ஒன்று. ஸோ இது மாதிரி அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 15 மாதம் முடிஞ்சிருக்கு ஒரு சீட்டு. முடிஞ்சு போன சீட்டோட டீட்டெயில் போனால் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான சீட்டு க்ளோஸ் ஆனதையும் நம்ம இங்கே போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் வெறும் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது ப்ளஸ்ஸு தீம் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. இவ்வளோ தாங்க பேசிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இந்த கஸ்டமர் லாகின்ல இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.